ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ், தமிழில் வழக்கு எழுவினா வணைதல் அல்லது எழுவினாக்களை வணைதல், அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உரிமையல் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த உரிமையல் வழக்கு தாக்கல் செய்பவங்களை வாதின்னு சொல்லுவோம். அதை எதிர்வாதம் செய்வவங்களை பிரதிவாதின்னு சொல்லுவோம். அது பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்னு சொல்லுவோம். அந்த பிளைன்டிஃப் தாக்கல் செய்கிறத பிளைன்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர் பதிலுரை சொல்கிறவங்களை டிஃபெண்டன்ட்டுன்னு சொல்லுவோம். அவர் அந்த எதிர் பதிலுரை இங்கிலீஷில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தான் ப்ளீடிங்ஸ். ஓகேங்களா? இது சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஆர்டர் 6 ரூல் 1ல் பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது வழக்குரை அல்லது எதிர் வழக்குரை, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாதுரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வாதுரையை நீதிமன்றத்தில் பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் தாக்கல் செய்வாங்க. அதுல இருந்து நீதிமன்றம் வழக்கெழுவினா வணையும். ஓகேங்களா? இந்த அதாவது வழக்கெழு எணுவிலா அல்லது எழுவினாக்களை வணைதல், இது ரெண்டும் சேம் மீனிங் தான். இது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டிங் இஷ்யூல இருந்து தான் வருது. அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு பொருண்மையிலிருந்து தான் வருது. இஷ்யூன்னு சொல்கிறோம். அப்போ இஷ்யூனா தமிழில் என்ன? அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாதிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதனால் பிரதிவாதி மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்வாங்க. அந்த பிரதிவாதினால தான் பாதிப்பு ஏற்பட்டதா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சைடு எவிடன்ஸ் விடுவாங்க. அதை நீதிமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணாதான் யாருக்கு ஃபேவர்னு நீதிமன்றம் முடிவு செய்து ஒரு தீர்ப்பு வழங்கும். ஓகேங்களா? அது தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாலும் அவங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கிறத முடிவு செய்கிறது தான் இந்த எழுவினாக்களை வணையும். ஓகேங்களா? இது ஒரு அட்வொகேட்டோ இல்லை பார்ட்டிஸோ செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இது நீதிமன்றம் இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ அவங்க நீதிமன்றம் தான் இந்த எழுவினாக்களை வணையும். ஓகேங்களா? இப்போது ஃபேக்டின் இஷ்யூன்னு சொல்கிறோம். அந்த இஷ்யூவில் இருந்து தான் நம்ம இந்த எழுவினாக்களே வணைகிறோம். எங்கேயாவது ஃபேக்டின் இஷ்யூக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடில் டெஃபினிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல் செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 5ல் செக்ஷன் 3ல் ஃபேக்டின் இஷ்யூனா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 5ல் அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் எவிடன்ஸ் விடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இப்போது ரீசெண்டாக வந்திருக்கு கிரிமினல் ஆக்ட், நியூ ஆக்ட் பாரதிய சாட்சிய அதிநியம். ஓகேங்களா? 2023ல் செக்ஷன் 2 clause 1 clause G ஃபேக்டின் இஷ்யூனா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 3 அந்த ஒரு சிவில் வழக்கு நம்ம தாக்கல் செய்யப்படுறோம். அந்த ஃபேக்டின் இஷ்யூக்கு அந்த ஃபேக்டுக்காக ஒரு எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது ரிலவெண்ட் அப்படின்னு அந்த செக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது சிவிலில் நம்மளுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடில் எங்கேயும் டெஃபினேஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லலைன்னா நம்ம எங்கே போகணும்? பாரதிய சாட்சி அதிநியமத்துக்கு தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டின் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்டின் இஷ்யூன்னா என்ன? ஆர்டர் 14 ரூல் 1 to 7 வரை சொல்லுது. ஓகேங்களா? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ பற்றி சொல்லுது. சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908ல் ஆர்டர் 14 என்ன சொல்லும்? அதோட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவினாக்களை வணைதலும் அதே போல் அந்த சட்ட பிரச்சனைகளின் பேர்லேயோ இல்லது அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிரச்சனைகளின் பேர்லேயோ ஒரு வழக்கை முடிவு செய்வதற்காக வணையப்படுவது தான் ஒரு எழுவினா அப்படின்னு ஆர்டர் 14 சொல்லும். அதில் ரூல் 1 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? எழுவினாக்களை வணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கதி பற்றியோ அல்லது ஒரு சட்டம் பற்றியோ ஒரு தரப்பினர் இருக்காங்கன்னா, ஒரு தரப்பினரால் ஒரு பொருண்மை நீதிமன்றத்தில் பிளைன்டிஃப் சொல்லுவாங்க. என்னை என்கிட்ட இந்த டேட்டில் இப்படி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டார் டிஃபெண்டன்ட்டு, ஆனால் அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னு ஒரு பிளைன்டிஃப் அவங்களோட ப்ளீ சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்னா, ஃபேக்டை பற்றியும் இருக்கலாம், அதே போல் லா பற்றியும் இருக்கலாம். சட்டம் அல்லது சங்கதி பற்றி ஒரு தரப்பினரால் ஒரு பொருண்மை நீதிமன்றத்தில் சொல்லப்படும். அதை மற்றொரு தரப்பினர் மறுப்பார். இல்லை நான் சேல் அக்ரிமெண்ட் போட நான் தயாராக தான் இருந்தேன், அவர் ஒத்து வரல அப்படின்னு பிளைன்டிஃப் சைடு சொல்லுவார். மறு தரப்பினர் மறுக்கிறாரு. ஒரு தரப்பினர் வாதி ஒரு பொருண்மை நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, பிரதிவாதி அதை மறுக்கிறாரு. ஓகேங்களா? அந்த மறுக்கிறதுல இருந்தும் எழுவினா வணையப்படுது. ஓகேங்களா? மறுப்பார் அல்லது அந்த பொருண்மையை ஏற்றுக்கொள்ளுவார். எப்படின்னா, ஆமாம் நான் அந்த தேதியில் அக்ரிமெண்ட் போடுறேங்கிறது உண்மைதான், ஆனால்
நான் வந்து போகலை அப்படின்னு அவரே அதை அக்செப்டும் பண்ணிப்பாரு. அதே போல் அது வந்து நான் போட ரெடியாக இருந்தேன், அவர் ரெடியாக இல்லை அப்படின்னு மறுக்கவும் செய்வார். இந்த ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதிலிருந்து ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து நம்ம வணையணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருண்மை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 58 படி அவங்க வந்து அட்மிட்டட் ஃபேக்ட் வந்து நீட் நாட் டு பி ப்ரூவ்டு. ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருண்மை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே அக்செப்ட் பண்ணிட்டார், அதை பற்றி ஏன் எவிடன்ஸ் விடணும்? ஓகேங்களா. ஆனால் அந்த தரப்பினர் வந்து டிஃபெண்டன்ட் வந்து பிளைன்டிஃப் சொல்கிறது ஒரு விஷயத்த மறுத்திருக்காரு. அந்த மறுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறதுல தான் ஒரு வழக்கினை வினா வந்து வணையலாம். ஓகேங்களா. ஆர்டர் 14 ரூல் 1 வந்துட்டு இதை பற்றி சொல்லுது. அதே போல் இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து எத்தனை டைப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸு. இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லா. சங்கதி பற்றியும் இருக்கும், சட்டம் பற்றியும் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து எப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம், ஒரு வழக்கு வந்து முதல் விசாரணையிலே வந்து ஆர்டர் 10 ரூல் 2 படி, அதாவது அந்த தரப்பினர்களோடைய அந்த ஒரு பிளைன் டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. தாக்கல் பண்ண பிறகு வந்து வாதியும் அந்த தரப்பினரும் அவங்களோட வந்தவர்களையும் வந்து வாய்மொழியாக விசாரணை செய்வாங்க. அந்த விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கை வந்து சரியாக முடிவு செய்வதற்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சார்ந்திருக்குது, அப்போ அது தொடர்பாக ஒரு எழுவினாக்களை வணையலாம், வணைந்து அதை பதிவு செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு திருப்தி ஏற்பட்டதுன்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஆர்டர் 10 ரூல் 2 படி அவங்கள வாய்மொழியாக எக்ஸாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ வந்து கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஃப்ரேம் பண்ண தேவையில்லை நீதிமன்றம், ஒரு இஷ்யூவே இந்த இவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, நம்ம ஏன் இந்த இஷ்யூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு எப்போ நீதிமன்றம் அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வாதி, நான் தான் பிளைன்டிஃப், நான் நீதிமன்றத்தில் ஒரு டிஃபெண்டன்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபைல் பண்ணியிருக்கப்போ அந்த டிஃபெண்டன்ட் என்ன பண்ணணும், இல்லை நான் அதை பண்ணலை அப்படின்னு மறுப்பு தெரிவிப்பார். அதிலிருந்து தான் நம்ம அந்த ஒரு இஷ்யூவே வந்து வணையிறோம். ஆனால் அந்த பிரதிவாதி என்ன பண்ணியிருப்பாரு, டிஃபென்ஸே எடுத்திருக்க மாட்டார், பிரதிவாதி எதிர்வாதமே செய்யலை அப்படின்னு நீதிமன்றத்திற்கு தோன்றும் பொழுது வந்து வழக்கினை வினாவே வணைய தேவையில்லை. ஓகேங்களா. எதிர்வாதமும் இல்லை அப்படின்னா அந்த எழுவினாவும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. ஆர்டர் 14 ரூல் 1 சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 14 ரூல் 2 என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ், அதாவது எல்லா எழுவினாக்களின் பேர்லையும் வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரிலிமினரி இஷ்யூ இருக்குன்னா அதை பேஸ் பண்ணியே ஒரு வழக்கை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் 14 ரூல் 2 கிளாஸ் 1 சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஆர்டர் 14 ரூல் 2 கிளாஸ் 2 என்ன சொல்லுவாங்க, அப்படியே அந்த ப்ரிலிமினரி இஷ்யூ இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரே வழக்கில் சட்டம் பற்றியும் மற்றும் வந்து சங்கதி பற்றியும் ரெண்டுமே பிரச்சனை இருக்கப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த சட்ட பிரச்சனையை தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்ட பிரச்சனைனா என்ன, ப்ரிலிமினரி இஷ்யூஸ் வந்து இஷ்யூஸ் ஆஃப் லா, நான் 2 டைப்ஸ் சொன்னேன், இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லா. அப்போது ரெண்டுமே கோர்ட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா எதை ஃபர்ஸ்ட் நீ டிசைட் பண்ணு அப்படின்னா இஷ்யூஸ் ஆஃப் லா டிசைட் பண்ணு அப்படின்னு இந்த ரூல் சொல்லுது. ஓகேங்களா. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தோட ஒரு அதிகார வரம்பு பற்றி இருக்கும். அதே போல் ஒரு சட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு, அந்த சட்டத்தை தடை செய்யற மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை அப்படின்னா இதை தான் ஒரு ப்ரிலிமினரி இஷ்யூவா, அதாவது முதல் எழுவினாவா வந்து இதை வணைந்து அதுக்கான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. ஜூரிஸ்டிக்ஷனை பற்றியோ பார் டு தி சூட் பற்றியோ, இது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷனை பற்றியோ அல்லது பார் டு சூட் பற்றியோ ஒரு இஷ்யூ ஒரு பிளைன்டிஃபோ ஒரு டிஃபெண்டன்ட்டோ எடுக்கிறாங்கன்னா அதை தான் ப்ரிலிமினரி இஷ்யூவா, அது ஒரு ஃபர்ஸ்டாக நீங்கள் எழுதி அதுக்கு வந்து முடிவு செய்யணும் அப்படிங்கிறத ஆர்டர் 14 ரூல் 2 சொல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா ஆர்டர் 14 ரூல் 3 எந்த விஷயங்கள்ல இருந்து வந்து எழுவினாலாம் வணையலாம், அதாவது மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் விச் இஷ்யூஸ் மே பி ஃப்ரேம்டு. எந்தெந்த விஷயம் இப்போ என்ன சொன்னோம், நீதிமன்றத்தில் ப்ளீடிங்ஸு பிளைன்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது தான் ப்ளீடிங்ஸ், வாதி பிரதிவாதி தாக்கல் செய்வோம், அந்த வாதுரியிலிருந்து தான் நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூவே வணைவோம். அது இன்னும் என்னென்ன விஷயம் அப்படின்னு தெளிவாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பார்ட்டிஸ் வந்து அஃபிடேவிட்டின் பேரில், அதாவது அந்த பிளைன்ட்டோட சேர்த்து ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அதன் பேர்லையோ அல்லது வழக்கறிஞர் அந்த தரப்பினர் அவங்களால செய்யப்பட்ட அந்த உரையின் பேரிலோ எழுவினா வணையலாம். அதே போல்
விடுவினாக்களின் பேரிலும் எழுவினா வணையலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவணங்களோட உள்ளடக்கத்துல இருந்தும் 2 தரப்பிலுமே ஆவணம் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க, அதோட கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தும் ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து வணையலாம் அப்படின்னு ஆர்டர் 14 ரூல் 3 சொல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா ஆர்டர் 14 ரூல் 4 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, எழுவினாக்களை வணையறதுக்கு முன்னாலேயே நீதிமன்றம் வந்து சாட்சிகளையும் விசாரணை செய்யலாம், அதே போல ஆவணங்களையும் பரிசீலனை செஞ்சு எழுவினாக்களை வணையலாம். இதுக்கான அர்த்தம் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ எப்போ நம்ம இஷ்யூ வணையுவோம், ஃபர்ஸ்ட் நான் நல்லா சொல்லியிருப்பேன், பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ப்ளீடிங்ஸை தாக்கல் பண்ண அப்புறம் தான் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து நம்ம வணையுவோம்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் 10 ரூல் 2 கீழே தரப்பினர்களை வந்து வாய்மொழியை விசாரிச்ச பின்னும் எழுவினாக்கள் வணையலான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னால் நான் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றியோ இல்லை 2 சைடு வாதியோ இல்லை பிரதிவாதியோ வந்து நீதிமன்றத்தில் எவிடன்ஸ் விடுறதை பற்றியோ சொல்லியிருக்க மாட்டேன். அப்போது பிஃபோர் அ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூனா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸு ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால், டிஃப்ரெண்ட் சைடு எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து வணைஞ்சிருவாங்க நீதிமன்றத்தில். ஓகேங்களா. அந்த சமயத்தில் எதுக்காக வந்து நம்ம அப்போது ட்ரையல் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தானே நம்ம பார்ட்டிஸை வந்து எக்ஸாம் பண்ணுவோம், எவிடன்ஸ் விட சொல்லுவோம். அப்போ பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ அப்போவோ சாட்சி விசாரணை செய்யலாம், ஆவணங்களையும் பரிசீலனை செய்யலாம். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்னஸ் வந்து பிளைண்டிஃபோ டிஃபெண்டன்ட்டோ ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஏதோ போடுறாங்க, இந்த சாட்சி முன்னிலை தான் போட்டங்கிறாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில் இருக்குது, அவங்க வந்து நாங்கள் விட்னஸ் அட்டஸ்டேஷன் முன்னால் தான் நாங்கள் வந்து இந்த வில்லு இந்த டேட்டில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நீதிமன்றத்திற்கு ஏதாவது அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். அதை ஆய்வு செஞ்சாதான் அந்த இடத்துல அந்த இஷ்யூ வந்து கிரியேட் பண்ண முடியும், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு நீதிமன்றம் நினைத்தாங்கன்னா, பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்க்கு முன்னாலேயே அந்த விட்னஸையும் அந்த டாக்குமெண்ட்டையும் அது இன்ஸ்பெக்ட் பண்ணி, அதாவது ஆய்வு செய்த பின்னால் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆர்டர் 14 ரூல் 4ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 14 ரூல் 5 என்ன சொல்லணும்னா, எழுவினாக்கள் அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து திருத்துறதுக்கும் மற்றும் வந்து அடிக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கா, அதாவது பவர் டு அமெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு எழுவினா வணைஞ்சிட்டோம், அதை திருத்த செய்யலாமா அல்லது அடிக்கலாமா, இல்லை எக்ஸ்ட்ரா அதாவது கூடுதல் எழுவினாக்களை வணையலாமா அப்படிங்கிறத எங்கே சொல்லியிருப்பாங்க. அடிஷ்னல் இஷ்யூஸ்ன்னு நம்ம நீதிமன்றத்தில் கேள்விப்படுறோம். அதாவது பிஃபோர் ட்ரையலுக்கு முன்னாலேயே ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூலாம் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் ட்ரையல் போகும், அப்போ நம்மளுக்கு ஒரு இஷ்யூ தேவைப்படும், அப்போ நீங்கள் வணையலாமா அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு கொஷின் இருக்கும். கண்டிப்பாக ஆஃப்டர் ட்ரையலுக்கு அப்புறமும் அடிஷ்னல் இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து வணையலாம். அது எப்போ என்ன ஸ்டேஜ், அது வந்து எந்த ஆர்டர் ரூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 14 ரூல் 5ல் தான் சொல்கிறாங்க. எப்போனா அதாவது பிஃபோர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீதிமன்றம் வந்து தீர்ப்பானை பிறப்பிப்பதற்கு முன்னால் எப்போ வேணாம், அதாவது தீர்ப்பானை பிறப்பிப்பதற்கு முன்னாலே டிகிரி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே எப்பொழுதுமே எப்போ வேணாலும் அதை திருத்தமும் செய்யலாம். அதே போல் அடிஷ்னல் இஷ்யூஸ் கூடுதலாக ஒரு எழுவினாக்களையும் வணையவும் செய்யலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 14 ரூல் 5 கிளாஸ் 2 என்ன சொல்லுன்னா, தீர்ப்பானை பிறப்பிப்பதற்கு முன்னாலேயே எந்த சமயத்தில் வேணாலும் நீதிமன்றம் வந்து அது வந்து அந்த இஷ்யூ வந்து தவறாக இருக்குது அல்லது வந்து அது தவறான ஒரு விஷயத்தினால அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை வந்து அடிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா. நம்ம வந்து பிஃபோர் ப்ரொனவுன்சிங் டிகிரிக்கு முன்னால் ஒரு இஷ்யூவை அமெண்டும் பண்ணலாம், திருத்தவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம், அடித்து விடவும் செய்யலாம். ஓகேங்களா. இதுதான் ஆர்டர் 14 ரூல் 5 சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். வழக்கெனு வினா வணைதல் அப்படின்னு சொல்கிறோம், அது நீதிமன்றத்தோட வேலைன்னு சொல்லியிருக்கோம். அது எது வழக்கெனு வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கும் இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ தெரிஞ்சுக்கலாம், லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல் நீதிமன்றத்தில் எதுக்காக அதை வணையிறோங்கிறது பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் பர்பஸுக்கும் நம்மளுக்கு வந்து சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கில் வந்து இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ தான் பேஸு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ரீசனை கரெக்டாக கொடுத்து தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுப்போம். ஓகேங்களா. இது வந்து மேண்டேட்ரியாக எல்லாருமே நம்ம லா ரிலேட்டடாக இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம். நார்மல் பீப்புள்ஸும் ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ எதிலிருந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியை டிஸ்பியூட் இருக்கும், இது கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிறதையும் பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க ஒரு வழக்கு உரிமையல் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. வாதி பிரதிவாதி ஒரு மூன்றாம் நபர். அவங்கள எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறவங்க வாதி, பிங்கிறவங்க டிஃபெண்டன்ட், சிங்கிறவங்க தேர்ட் பார்ட்டி. வாதி வந்து எதுக்காக நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து பிரதிவாதிகிட்ட வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். அவர் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டோட அமௌண்ட் என்னன்னா ஒரு 2 லட்சம், ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு வச்சுப்போம். லேண்டாக இருக்கலாம் அல்லது ஹோமாக இருக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 2 lakhs சேல் அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. வாதி வந்து பிரதிவாதிக்கு வரும் அட்வான்ஸ் தொகை வந்து ஒரு 50,000 கொடுத்துட்டாரு. 50,000 கொடுத்துட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து நம்ம இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏபிசி இல்லை, ஏபிக்கு இல்லை, வாதிக்கும் பிரதிவாதிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. வாதி வந்து நீதிமன்றத்தில் என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னா, எங்களுக்குள்ள பிரதிவாதிக்கும் எனக்கும் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 2 லட்சம். நான் முன்பணமாக 50,000 கொடுத்துட்டேன். அந்த 50,000 கொடுத்தது இல்லாமல் 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். பிரதிவாதி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒப்பந்தத்தையே மீறி சிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணிட்டாரு அப்படின்னு வாதி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. பிரதிவாதி வந்து இதற்கு வந்து எதிர் வழக்குரை போடுறாரு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னு ஒத்துக்கிறாரு. நான் வந்து வாதியிடம் வந்து 2 லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூவை 50,000 முன்பணம் வாங்கினது உண்மை. 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லிட்டது உண்மை. ஆனால் இந்த வாதி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை, அதாவது மீதி இருக்க 1,50,000 கொடுத்து அவர் சேல் டீடு பண்ணிக்க அவர் தயாராகவே இல்லை. அதனால நான் சிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பிரதிவாதி சொல்றாரு. நெக்ஸ்ட் சி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏக்கும் பிக்கும் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டதே எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு குட் ஃபைத்தில், எனக்கு அது என்னோட நாலேஜுக்கே அது தெரியாது. நான் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பி கிட்ட இருந்து கிரைய தொகை முழுவதையும் செலுத்தி நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன்னு சி சொல்றாரு. இப்போ வந்து பிளைன்டிஃப் சைடும் அவருக்கான எவிடன்ஸ் விடுறாரு, டிஃபெண்டன்ட் சைடும் அவரு ஒரு எவிடன்ஸ் விடுறாரு. பிளைன்டிஃப் சைடு வந்து பார்ட்டிஸை எக்ஸாம் பண்றாங்க, டிஃபெண்டன்ட் சைடு எக்ஸாம் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் வந்து இந்த ப்ளீடிங்ஸை பார்க்குது. என்னன்னு பார்க்குறாங்க அப்படின்னா, இஷ்யூஸ் வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீதிமன்றத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வந்து எடுக்கிறாங்க. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டை நான் சொல்லிட்டேன். நான் இஷ்யூ சொல்கிறேன். என்னன்னா, வாதியோட பிரதிவாதி வந்து ஒரு கிரைய ஒப்பந்தம் வந்து போட்டுட்டாரு. அந்த ஒப்பந்தத்தை பிரதிவாதி மீறினாரா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க். பிரதிவாதி மீறினாரா? வாதியுடன் பிரதிவாதி செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வந்து பிரதிவாதி மீறினாரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ. செகண்ட் வந்து வாதி வந்து கிரையத்தை வந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு வந்து விருப்பமுடனும் தயாராகவும் இருந்தாரா இல்லையா? இது வந்து ஒரு செகண்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து இந்த சி தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றாருன்னா, 2ஆம் பிரதிவாதி வந்து நல்லெண்ணத்திலோட நான் போட்டேன்னு சொல்றாரு. அப்போ இங்கே இஷ்யூ என்ன கிரியேட் பண்ணலாம்? 2ஆம் பிரதிவாதி வந்து அவர் வந்து தேர்ட் பார்ட்டி சி தானே, அவர் வந்து செகண்ட் டிஃபெண்டன்ட்டா பிளைன்டிஃப் வந்து சேர்த்து கேஸ் போடுறாரு. அந்த 2ஆம் பிரதிவாதி வந்து நல்லெண்ணத்துடன் அந்த சொத்தை வந்து கிரையம் வாங்கினாரா? இது வந்து ஒரு தேர்ட் இஷ்யூ. ஃபோர்த் என்ன சொல்லுவாங்க? வாதி வந்து குறித்த வகை நிவாரணம் பெற தகுதி உடையவரா? இது வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் கேட்குறாரு பிளைன்டிஃப். சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க, எனக்கு இந்த தேதியில் அவர் நிறைவேற்று கொடுக்கல, எனக்கு நிறைவேற்று கொடுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாரு. ஓகேங்களா? குறித்த வகை நிவாரணம் பெற தகுதி உடையவரான ஒரு இஷ்யூ நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாதிக்கு கிடைக்கக்கூடிய இதர பரிகாரம் என்ன, இந்த வழக்கில் செலவு தொகை என்ன, இதுதான் வந்து இஷ்யூ. இதுதான் வந்து யார் பண்ணுவாங்கன்னா நீதிமன்றம் தான் இந்த இஷ்யூ வந்து வணைவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் வந்துட்டு யார் சைடு பிளைன்டிஃப் சைடு என்ன எவிடன்ஸ் விட்டுருக்காங்க இந்த கேஸை ப்ரூஃப் பண்ண, டிஃபெண்டன்ட் சைடு என்ன எவிடன்ஸ் இந்த கேஸை ப்ரூஃப் பண்ண விட்டுருக்காங்க, இது யார் சைடு வந்துட்டு ஃபால்ஸ் இருக்கு, இல்லை வந்து யாருக்கு வந்து காம்பன்சேஷன் இந்த கேஸில் ஏதாவது அவங்களுக்கு தொகை செலவு தொகை காம்பன்சேஷன் காஸ்ட் எதுவும் கொடுக்கணுமா, இல்லை யாருக்கு ஃபேவராக பிரதிவாதிக்கோ இல்லை பிளைன்டிஃப்க்கு ஃபேவராக வருமா வாதிக்கு அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்.
இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்த்துருக்கோம். எது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.